அந்த அம்மாக்கு என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லப்பா, அவங்க குழந்தை இறந்துருச்சு, அதுல இருந்து கொஞ்சம் பைத்தியம் ஆயிருச்சு. சரி சார், இந்த அம்மாவை பார்த்தா பாவமா இருக்கு. அம்மா அம்மா, என்னம்மா உங்க குழந்தை விட்டுட்டு போறீங்க? இந்தாங்க. ஏண்டா அந்த பையன் பாடின பாட்டை கேட்டதுல இருந்து தங்கச்சிட்ட ஒரு மாறுதல் தெரியுதுல்ல? நான் என்ன சொல்றேன்னா, அந்த பையனையே பயன்படுத்தி நம்ம தங்கச்சியை கியூர் பண்ணா என்ன? காலையில போய் அநாத ஆசிரமத்துல பாப்போம். எங்க நிலைமை புரியாம இந்த பாபுவை நீங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்றதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை சார். இந்த பையனை நாங்க எங்க கூட அனுப்பிவீங்கன்னு கேக்குறது எங்க சிஸ்டரோட நம்பிக்கையாக தான் சார். இங்க குழந்தைங்க அவங்க அப்பா அம்மாவை இழந்து தவிக்கிறாங்க, அங்கே என் சிஸ்டர் அவளோட குழந்தை இழந்து தவிக்கிறா சார். அது சின்ன வயசுல இறந்ததுல இருந்தே அவன் பைத்தியம் ஆயிட்டா சார். நாங்களும் எவ்வளவோ லட்சமா செலவு பண்ணி வைத்தியம் பண்ணிட்டோம் சார், எந்த பலனும் இல்லை சார். எதேச்சியா நாங்க வர்ற வழியில இந்த பையன் பாபுவோட தாலாட்ட கேட்ட பிறகுதான் சார் என் தங்கச்சி கிட்ட ஒரு மாறுதல் தெரிஞ்சது. இந்த பையனை மட்டும் எங்க கூட அனுப்பிச்சு வச்சீங்கன்னா அவன் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி என் தங்கச்சியோட பைத்தியத்தை குணமாக்கிடலான்னு ஒரு நம்பிக்கை. எங்க தங்கச்சி கிட்ட இந்த பையன் அவ பிள்ளையா நடிச்சான்னு வச்சுக்கோங்க, அவ தான் குழந்தை செத்து போச்சுங்கிறத மறக்கிறதுக்கும் ஒரு சான்ஸ், அவ பைத்தியம் தெளியறதுக்கும் ஒரு சான்ஸ். பாபு, இவங்க சொல்றதெல்லாம் கேட்டில்ல, நீ என்ன நினைக்கிற? அவங்க கேட்கறது சரி சார், நான் போகணும் நீங்க நினைக்கிறீங்களா? என்னால எப்படி சார் இந்த இடத்த விட்டு போக முடியும்? விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த இல்லம் தான் எனக்கு உலகமே. இங்க இருக்கக்கூடிய என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் விட்டுட்டு என்னால எப்படி சார் போக முடியும்? பாட்டு டீச்சரை பார்க்காம என்னால எப்படி சார் இருக்க முடியும்? தூங்குற பாப்பாங்கெல்லாம் எந்திரிச்சிட்டு இந்த பாபுவை தேடுமே, அவங்களெல்லாம் விட்டுட்டு என்னால எப்படி சார் போக முடியும்? என்னால போக முடியாது. தம்பி, ஒரு குழந்தைய இழந்து தவிக்கிற தாய் அவன் நல்லாகணுங்கிறதுக்காக தானே சொல்றோம், கொஞ்சம் நினைச்சு பாரு. எனக்கும் அந்த அம்மா நல்லாகணும் தான் ஆசை. நீங்க உங்க நிலைமைய சொல்லிட்டீங்க, ஆனா என் நிலைமைய கொஞ்சம் கூட புரிஞ்சு பாத்துக்க மாட்டேங்கிறீங்களே. இந்த இடத்துல கூரை இருக்கு ஆனா ஓடு இல்ல, ஜன்னல் இருக்கு ஆனா கதவு இல்ல, மழை பெஞ்சா ஒழுகுது, காத்தடிச்சா குளிருது. நாங்க இந்த இடத்துல குறுக்கி தான் கூட்டுல வாழ மாதிரி கூட்டு குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்கோமே, இந்த இடத்த விட்டு என்னால எப்படி சார் வர முடியும்? தம்பி, நீ மட்டும் உம்முன்னு ஒரு வார்த்தை சொன்னீன்னா உன் அநாத ஆசிரமத்துக்கு ஒரு 50,000 லட்சம் ரூபாய் தாரோம். ஓடே இல்லாத கூரைக்கு ஓடு வரும், ஜன்னலுக்கு கதவு மாட்டலாம், மழை பெஞ்சா ஒழுகாத மாதிரி மாத்தலாம். இந்த அம்மாவும் நல்லா இருக்கணும், இந்த இல்லமும் நல்லா இருக்கணும். அதனால நான் உங்க கூட வரேன் சார். நான் வரேன் சார். சரிப்பா. டீச்சர், நான் வரட்டும்பா. உங்க கூட நான் எத்தனை நாள் சண்டை போட்டிருப்பேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. என்ன கடவுள் உங்களுக்கு குழந்தைய கொடுக்கல, ஆனா எனக்கு அப்பா அம்மாவே கொடுக்கல. இங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் உங்க குழந்தைய நினைச்சுக்கோங்கண்ணே. நான் இப்ப புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நான் இல்லாத சமயத்துல கூட இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் இருக்கும் உப்பும் உரப்புமா உப்புமா போடுங்க, என்ன உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா இருக்கும். பாபு, என்னப்பா இது? நீ கவலைப்படாத, இந்த கருப்பு திருந்திட்டான். நீ இங்க இருந்து போனாலும் உன் ஞாபகம் தாப்பா எனக்கு வரும். இனிமே நான் தப்பே பண்ண மாட்டேன். நீ சந்தோஷமா போயிட்டு வாப்பா.
வெரி குட். பாபு பையா சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. எல்லாம் உன் கையில தான் இருக்கு. இனிமேல் தான் நீ நடிப்புல தூள் கிளப்பணும். கெஞ்சினா மிஞ்சிக்கோ, மிஞ்சினா கெஞ்சிக்கோ. அப்படிலாம் பயமுறுத்தாத. பையன் மிரண்ட போறான். இத பாரு, சில சமயம் அடிப்பாங்க, சில சமயம் தான் கடிப்பாங்க. ஏம்பா பயந்துட்டியா? பயந்திருந்தா உங்க கூட வந்திருப்பேனா சார்? அலே கில்லாடி, இன்னொரு விஷயம், ஓ நடமாட்டம் எல்லாம் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டு மாடி பக்கம் போயிடக்கூடாது. ஏய், மாடியில என்ன இருக்கு? அது வந்து பிசாசு நடமாட்டம் இருக்கு. பிசாசுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அங்கிள். டேய், அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். போக கூடாதுன்னா போக கூடாது. கேட்டதுக்கே எப்படி கோவப்படுறீங்களே? ஒருவேளை நான் மீறிட்டா எவ்வளவு கோவப்படுவீங்க எனக்கு புரியுது அங்கிள். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என் வளர்ப்பு அப்படி. செம்பகம், இங்கே நிக்கிறேன், எடுத்துட்டு போ. நேத்து இப்படிதான்யா சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தப்போ தூக்கி மூஞ்சில எரிஞ்சிட்டாங்க. விஷய ஞானத்தோட தான் பேசுறான்னு நினைச்சேன். இந்த பையனை ஈ எறும்பு மாதிரி நினைச்சிட கூடாது. பாம்பா நினைச்சு பால் ஊத்தணும், பக்குவமா நடந்துக்கணும். என்னடி ஏன் வண்டியில உட்கார்ந்து நோண்டிக்கிட்டு இருக்க? ஏன் அசுக்கு மசுக்கு வண்டி ஓட்டிட்டு இருக்கையா? உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? ஏன் தெரியாது? நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? டிரைவர் பொண்டாட்டி ஆறதுக்கு எல்லா தகுதியும் வந்துருச்சு. ஆனா சில விஷயங்கள் மட்டும் மிஸ் ஆயிட்டு இருக்கு. அதையும் கத்து கொடுத்துறேன், வா. ஓ, நீதான் வீட்டுக்கு வேலை செய்ய வந்த புது பையனா? டேய் சின்ன பையா, எதுக்குடா இங்க அனாவசியமா வந்த? நான் ஒண்ணு இங்க அனாவசியமா வரல. அந்த அக்கா தான் இங்க அனாவசியமா வந்திருக்காங்க. ஏங்கா, அந்த அம்மாக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுத்தீங்களா? ஐயோ, மறந்துட்டேனே. ஆனா நான் மறக்கல. அந்த அம்மாக்கு சாப்பாட குடுத்துட்டு தான் வந்தேன். எப்பயுமே டியூட்டில கரெக்டா இருப்பான். அவன் தான் பாபு. உன் டியூட்டிய வீட்டுல வச்சுக்க. இனிமே இந்த ஏரியா பக்கம் வராத. என் டியூட்டியை டிஸ்டர்ப் பண்ணாத. இதுதான் உங்க டியூட்டியோ? அவங்கள கேட்டா மேல வராதுன்றாங்க, இவரை கேட்டா இங்க வராதுன்றாரு. வித்தியாசமான வீடு. உன் கையால அந்த ஆப்பத்தை போட, அப்படியே கொஞ்சம் தேங்காய் பால ஊத்துறேன் சொல்லு விடாதியா. வா மாமா வா. இப்பதான் இந்த மாமா பொண்ணு ஞாபகம் வந்ததா? உன் ஞாபகத்துல ஒண்ணும் வரலடி. ஏதோ பசியா இருந்துச்சு, சாப்பிட்டு போலான்னு வந்தேன். என் ஞாபகம் எப்படியா இருக்கும்? அதான் வேலை செய்யற பங்களால பெரிய ரத்தி இருக்காள,
வத்தலுக்கும் தொத்தலுக்கும் அலையிற வாட்ட சாட்டமா ஒத்தி இருக்க வேணாங்கிற அவன் இந்த அம்சா கையால ஆப்பத்துக்கு தேங்காய் பாலுக்கும் எப்படி அலையறான் பார்த்தல. சரி சரி அலையிறவன் பின்னாலே போ, என் பின்னால வராத. சூடா என்ன இருக்கு சொல்லு, சாப்பிட்டு போறேன். யோ இரியா, ஒரு நாளைக்கு உனக்கு கற்பழிச்சிடும் பாரு. ஐயா அம்மாவுக்கு இப்போ நான் கொடுத்திருக்க மருந்து மாத்திரைகளை நேரம் தவறாம கொடுங்க. தினம் ராத்திரி ஆனா இவங்களை சங்கிலியால கட்டி போட்டுறாங்க. அதெல்லாம் இப்ப தேவையே இல்ல. தேவையில்லைன்னு நீங்க சொல்லிட்டா எப்படி டாக்டர்? ராத்திரியில இந்த சனியை இங்க போவோம் அங்க போவோம், இது எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் நாங்களும் அலையணும். இந்த சனியை கூட அவஸ்தைப்பட போறது யாரு? நாங்க தானே. பேஷண்ட திட்டாதீங்க மிஸ்டர். ராத்திரி நேரத்துல கண்ணு முழிச்சிருந்து சில மருந்துகளை கொடுத்துதான் ஆகணும். இது லூசு சார், பாட்டில தூக்கி மூஞ்சிலேயே அடிக்கும். அவதிப்படுறத நாங்க தான். ஆமா ஆமா சார் நான் கொடுக்கறேன் சார். ராத்திரி எல்லாம் முழிச்சிருந்து எந்த மருந்தை எப்பப்ப கொடுக்கணும்னு டாக்டர் சொல்றாரோ அப்படியே நான் கொடுக்கறேன் சார். ஐயோ ஏனேனா எப்பதான் இந்த குடியை விட்டு தொலைக்க போற? சத்தியமா அந்த சோத்தை வச்சுக்கிட்டு சொல்றமா, நாளையில இருந்து விட்டுறேன். அது என்ன நாளைக்கு? எல்லா குடியார பயல்களும் நாளைக்கோட விட்டுருவேன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அப்படி இல்ல, நான் ஒரு வித்தியாசம் பண்ணுவேன். அதான் ஒரு நாள் தள்ளி போட்டேன். ஏங்கா அன்னைக்கு என்னடானா அனாதை ஆசிரமத்துல அண்ணன் தம்பி 3 பேரும் வந்து என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க? என் தங்கச்சி ஒரு குழந்தைய பறி கொடுத்துட்டா, அந்த தங்கச்சிக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு, நீ வந்துதான் தம்பி காப்பாத்தணும்னு அப்படியே பாசத்தை ஒழுவ விட்டாங்க. என்னமோ பாசமலர்ல சிவாஜி நடிச்ச மாதிரி நடிச்சாங்க. இன்னைக்கு என்னடானா அந்த அம்மா ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடலங்கிறதுக்காக ஏ சனியனே நீ இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நிம்மதியா இல்லைன்னு ஒரு வில்லன் ஸ்டைல்ல பேசுறாங்க. இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்க்கும்போது அவங்க அந்த அம்மா மேல காட்டுறது பாசமா தெரியல, வேஷமா தெரியுது. இது என்னக்கா விஷயம்? உன்னை பார்த்தா பாவமா இருக்குப்பா. உன்னை என் கூட பிறந்த தம்பியா நினைச்சு சொல்றேன். நீ பாட்டுக்கும் என்கிட்ட கேட்ட மாதிரி வேற யார்கிட்டயோ எந்த கேள்வியும் கேட்டுடாத. இது பயங்கரமான வீடு. இங்க எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும். உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுப்பா. இந்த வீட்டுக்குள்ள நீ அதிக பிரசங்கத்தனமா நடந்துகிட்டு இருந்த, ராத்திரிக்கு நடக்கிறத வேற. அடியே ரம்பா அருகே வந்தா, அடியே ரம்பா அருகே வந்தா, தென்றல் வீசுமோ தேன் குளிருமோ, தென்றல் வீசுமோ தேன் குளிருமோ, உர்வசி கூட்டம் ஊர்வலம் வந்தால் துடிக்குது மனம், துடிக்குது துடிக்குது தழுவ தவிக்குது. அடியே ரம்பா அருகே வந்தா, அடியே ரம்பா அருகே வந்தா. Wanna kiss it is baby. சொர்க்கவாசனை சுகந்தர வந்தால் அம்மாடி அம்மாடியோ, சோலைகள் எல்லாம் சுந்தரியானால் அம்மாடி அம்மாடியோ, ஏதோ லோகம் நானும் கண்டேன், ரதம் வந்தது ரதம் வந்தது, ஏஞ்சல் நாடும் ஊஞ்சல் கண்டேன், சுகம் தந்தது சுகம் தந்தது.